Hello guys, welcome to the channel. நான் உங்கள் மேசன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயா பிளஸ் டியூக் 390 அப்படின்ற ஒரு இதுல வந்து போட்டுருந்தோம். ரெண்டி கம்பேர் பண்ணி எந்த இது பெஸ்ட் அட்வென்ச்சர்ல அப்படினு சொல்லி போட்டுருந்தோம். அதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி தனித்தனியா போடுங்க ப்ரோ, ரிவ்யூ மாதிரி போடுங்க, ஓனர்ஷிப் ரிவ்யூ போடுங்க அப்படினு. சோ அதனால தான் இன்னைக்கு வந்து ஹிமாலயா ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பண்ண போறோம். இந்த பைக் பாத்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர்லயே ஒரு ராயல் என்ஃபீல்ட்ல வேற லெவல் பைக் இது. சோ இப்போ ஒரு அட்வென்ச்சர் பைக் கம்மி பட்ஜெட்ல வேணும் அப்படினா கண்டிப்பா இதுதான் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பைக் தான் இது. இத பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூ நம்ம எடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலரான வீடியோ டக்குன்னு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 411cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால் SOH இன்ஜின் தராங்க. அண்ட் இதோட கூலிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் கூல் கொடுக்கல, பட் ஆயில் கூல்டு அண்ட் ஏர் கூல்டு ரெண்டுமே இந்த வண்டியில் இருக்கு. ஸோ ஆயில் நான் சொன்னல ஆயில் மட்டும் போய் ஒரு இது ரேடியேட்டர் மாதிரி இருக்கும், அந்த இதில் வந்து கரெக்டாக வந்துடும். அண்ட் ஏர் கூல்டும் அந்த விங்ஸில் வந்து பட்டு இதாகிடும். அண்ட் இதோட நம்பர் ஆஃப் கியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது. அடுத்து இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 24.3 PS அட் 6500 RPM. இதோட மேக்ஸிமம் டார்க் பாத்தீங்கன்னா 32 Nm அட் 4500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து இந்த வண்டியோட டேங்க் கெபாசிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 லிட்டர் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு அட்வென்ச்சர் டூரிங்க்கு இது வந்து ஓகே தான். ஒரு 15 லிட்டர் நீங்க ஒரு இது பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300+ கிலோமீட்டர் வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த வண்டியோட மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 தருதுன்னு கம்பெனி சொல்லுது. நம்ம ஓனர் டீம் கேட்போம் எவ்வளவு தருது அப்படின்ட்டு. ஒரு 400cc வந்து உங்களுக்கு வந்து 30 தரது ரொம்பவே அதிசயம் தான். பட் நம்ம ஓனர் டீம் கேட்போம் எவ்வளவு தருதுன்னு. அந்த டாப் ஸ்பீடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 140+ போவோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்றாங்க. நம்ம ஓனர் டீம் கேட்போம் எவ்வளவு போயிருக்கீங்க அப்படின்லாம். இந்த வண்டியோட பிரேக்கிங்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் சேனல் ஸ்விட்ச்டு ABS கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஆஃப் ரோட் போறீங்கன்னா உங்களுக்கு வந்து ABS கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு இழுத்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்க இது ABS ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாப் ஏதாவது பண்றப்ப நீங்க வந்து இதுல வந்து ABS ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அட்வென்ச்சர் பைக் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ நீங்க வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே நீங்க வந்து மாத்திக்கலாம். அண்ட் இதுல வந்து இது ABS நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணிக்கலாம், பேக்ல ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ தேங்கிறப்ப நம்ம வந்து ABS ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிஸ்க் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து 300 mm, ரியர்ல வந்து 240 mm கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியர்ல வந்து மோனோஷாக் சப்சர்வர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் தான். நீங்க வந்து எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்டபிள் பண்ணி போய்க்கலாம். இப்போ ஆஃப் ரோட்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் ஹைவே அந்த மாதிரினாலும் நீங்க மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 220 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹையாக கொடுத்துருக்காங்க. ஒரு அட்வென்ச்சர் பைக்கு தேவையான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதில் நல்லாவே இருக்குது. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு வந்து இடிக்கவே இடிக்காது. எவ்வளோ தான் நீங்கள் ராக்கில் ஏற்றினாலும் சரி, ஸ்பீட் பிரேக்லாம் இதில் கண்டிப்பாக இடிக்கவே இடிக்காது. அண்ட் இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 kg தந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான், பட் பேலன்ஸ் பண்ணி ஓட்டிடலாம். உங்களுக்கு வந்து இது ஈஸியாக ஓட்டிடலாம். அடுத்து இந்த வண்டியோட டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 90/90 21 இன்ச் வீலும், ரியரில் வந்து 120/90 17 இன்ச் வீலும் தான் தந்திருக்காங்க. அடுத்து இந்த வண்டியில் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பற்றி பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடா மீட்டர் வந்து அனலாக்லையும் டிஜிட்டல்லையும் ரெண்டுலையும் சேமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஸ்பீட் காட்டும் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா RPM இண்டிகேட்டர் மாதிரி ஒரு அனலாகில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இண்டிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இண்டிகேஷன், இண்டிகேட்டர் இண்டிகேஷன், அப்புறம் ஃபியூல் பம்ப் இண்டிகேஷன், பேட்டரி இண்டிகேஷன், ABS இண்டிகேஷன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மோட் செட் அண்ட் ABS ஆஃப் ஆன் அந்த பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் கேஜ் இது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ஷன் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் நீங்கள் எந்த சைட் போகிறீங்களோ அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு இது டைம் கொடுத்துருக்காங்க. ஓடாமீட்டர், ட்ரிப் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட்டில் லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாங்கராக பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ
லைட் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கொடுக்கல. ஹை பீமும் அதில் தான் இருக்குது. அண்ட் பைலட் லைட்டும் கீழே சின்னதாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட கிளாசிக் லுக்லேயே அந்த லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவும் நல்லா தான் இருக்குது, அதில் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. எல்இடி தரலனாலும் நம்ம ஆஃப்டர் உங்களுக்கு எல்இடி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் அது நிறையா இருக்குது, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதுவே உங்களுக்கு வந்து கிளாசிக்காக லுக்காக சூப்பராக இருக்குது. ரியர் லைட் டைல் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து 4மே பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து செம கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பெயினே வராத அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படி உட்காந்துட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெயின், எந்த பேக் பெயின் எந்த பெயினுமே வராது. சீட் கம்ஃபர்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஓனர்ட்டி கேட்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து வந்து இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டோட எக்ஸாஸ்டர் சவுண்டும் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் சவுண்ட் பார்த்துருவோம். இது வந்து இன்ஜின் சவுண்ட், அந்த எக்ஸாஸ்டர் சவுண்டு பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு பைக் வந்து ரைட் பண்ணி பார்ப்போம். ஸோ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரி தான் இருக்குது. பைக் வந்து எப்படி இருக்குது, பொசிஷன் எல்லாமே எப்படி இருக்குன்ட்டு நானும் ரைட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இது ரைடுன்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த பள்ளத்தெல்லாம் விட்டு ஏற்றிருப்பேன். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் நின்றுட்டு ஓட்டினா அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நின்றுட்டு சூப்பராக ஓட்டலாம் இதில். அண்ட் உட்காந்து ஓட்டினாலும் உங்களுக்கு அந்த அளவுலாம் இல்லை, சஸ்பென்ஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இந்த வண்டியோட ஸ்பெக் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ கேட்போம். பைக் எடுத்து எவ்வளோ நாள் ப்ரோ ஆகுது? ஒரு 4 month ஆகுது. 4 month. என்ன ப்ரைஸ்க்கு எடுத்தீங்க பைக்? இது 2,35,000 எடுத்தது. 2,35,000. பைக் இதுதான் எடுக்கணும்னு எடுத்தீங்கன்னா வேறு ஏதாவது சாய்ஸ் வச்சு? இதுக்கு முன்னாடி நான் வந்து கிளாசிக் 350 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது லாங்கில் எனக்கு நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் அடிக்கடி சென்னை போவேன், ஸோ அவுட்டு நிறையா போவேன் அப்படின்றதுனால ஸோ இன்னும் லாங்கு அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்தது. சம்டைம்ஸ் நான் கேரளா அதர் ஸ்டேட்லாம் போவேன். ஸோ அதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் பைக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, பெட்டராக ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எடுத்தது. ஸோ இதையும் எடுத்துகிட்டு ஒரு 2 times ஏற்காடு போயிட்டு வந்துருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பிளான் கேரளா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன் கோவிட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஸோ இப்போ அதர் ஸ்டேட் போக முடியாத சுச்சுவேஷனால அப்படியே இருக்குது. மேபி கோவிட்டுக்கு அப்புறமேட்டு கேரளாவில் ஒரு ட்ரிப் போட்டு இன்னும் இதோடைய பிக்கப்பு, ஹார்ஸ் பவர் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஹில்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ ப்ரோ? ஒரு 400cc வந்து மைலேஜ் எவ்வளோ தருது? இது ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 19 to 20 கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹில்ஸ் ஒன்ஸ் ஏற்றி இறக்குனதுனால இப்போது 25 to 30 தருது. அவ்வளோ தருது. ஓகே, இப்போ வந்து இது ஒரு அட்வென்ச்சர் பைக்கு. இதில் வைப்ரேஷன் எப்படி இருக்குது? வைப்ரேஷன் இருக்கா? பேசிக்காகவே நம்ம கிளாசிக் 350ல புல்லட் அப்படின்னாலே நம்மளுக்கு வைப்ரேஷன் இருக்கும். பட் புல்லட் 350க்கும் இது ஒரு 550cc அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வைப்ரேஷன் இருக்குது. பட் ஆனால் ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் அவ்வளோவா தெரியல. ஓகே, வைப்ரேஷன் அந்தளவு இல்லை. அடுத்து இந்த வண்டியில் வந்து லாங் டிரைவ் ஏற்காடு அதெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன்னு நீங்கள். ஸோ எப்படி இருக்குது கம்ஃபர்ட் எல்லாமே? ஸோ லாங் டிரைவ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் என்னை விட என்னோட கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கில் கேரியல் இருக்குன்றதுனால நாங்கள் லக்கேஜ் எல்லாமே இதில் கட்டிட்டு ஸோ 2 பேருமே இதில் ட்ராவல் பண்ணது எங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பேக் பெயின் எதுவும் தெரியல. அதேமாரி சீட்டிங்கும் கொஞ்சம் குஷன் நல்லா கொடுத்துருந்ததுனால நம்மளுக்கு இஷ்யூஸ் இல்லை எதுவுமே. அதே போல் ஹேண்ட்லிங்கும் ஓகேவா? ஹேண்ட்லிங்கும் ஓகே. பட் ஆனால் நம்ம நார்மலாக ரேஸ் பைக் கட் பண்ணுற மாரி கட் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா லென்த்து அதிகம், பெர்த் அதிகம் அப்படின்றதுல. அது மட்டும் இல்லாமல் 200 kg இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு சடனாக கட் பண்ண முடியாது. பட் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஜிக்ஸாக் பண்ணி போகலாம். அடுத்து வந்து இதில் டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்கை பொறுத்தளவு எப்படி இருக்குது? நான் இது வரைக்கும் ஏபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பிரேக் அவ்வளோவா யூஸ் பண்ணது கிடையாது ஏபிஎஸில். பட் ஆனால் பேக் பிரேக் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். பேக் பிரேக் யூஸ் பண்ணும்போது அப்படின்னா நம்ம பேசிக்காக நார்மலாக அழுத்தும் போது நம்ம ரெகுலராக வண்டி நிற்கிற மாரி நிற்கிது. அதுவே கொஞ்சம் எமர்ஜென்சி யாராச்சும் ரொம்ப நியர்பை வந்துட்டாங்க, நம்ம பிரேக் பிடிக்கிறோம் அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக வண்டி நிற்கிது. ஓகே, நல்லா இருக்குது. பிரேக்கிங் நல்லா இருக்குது. பிரேக்கிங்கில் எதுவும் இஷ்யூ கிடையாது. பட் இப்போ இவங்க வண்டி எடுக்கும்போது நம்மளுக்கு சியட் கொடுத்துருக்காங்க. சியட்டை விட மெச்சிலின் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ரேடியல் டயர் மூலியமா. கியர் கிளச்லாம் எப்படி ப்ரோ இருக்குது? ஸ்மூத்தாக இருக்கா? கியர் கிளச் எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஆனால் என்னோட இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா கிளச்சு வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால திரும்ப போயிட்டு கம்பெனியில் கொடுத்து வாரண்டி இருக்குது அப்படின்றதுனால கிளச் ஒயரை மட்டும் நான் திரும்ப சேஞ்ச் பண்ணேன். ஸோ கிளச்சு மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால இப்போ ஓகே. பட் ஆனால் அது நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால அந்தமாரி டைட் ஆகிடுச்சு. பட் ரெகுலர் யூஸ் அப்படிங்கிறப்போ
லூஸாக தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. அடுத்து இந்த வண்டியில் வந்து லாங்லாம் போயிருக்கேன், நீங்கள் டாப் ஸ்பீட் செக் பண்ணிருக்கீங்களா? டாப் ஸ்பீடு நான் 120 அடிச்சிருக்கிறேன். அதுக்கு மேலே ஓட்டுறதுக்கு நம்ம ஊரில் அவ்வளோவா ரோடு இல்லை, கண்டிஷன் இல்லை. அதுவும் சேலம் ஏற்காடு போகும்போது சேலம் ரோட்டில் அடிச்சது தான். 120 ஃபைனல். 120 கிட்ட போயிருக்கீங்க, அதுவும் டாப் ஸ்பீட் இல்லை, அதனால க்ரூஸ் பண்ண முடிஞ்சது. ஓகே. அடுத்து வந்து ராயல் என்ஃபீல்ட்னாலே கொஞ்சம் இன்ஜின் ஹீட் வந்து இருக்கும், கிளாசிக்லாம் சரி. இதில் எப்படி இருக்குது ஹிமாலயாவில்? இன்ஜின் ஹீட்டு நம்மளுக்கு சொல்லவே வேண்டாம், நல்லா ஹீட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப லாங் டிரைவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீ கப்பு, தென் உங்களுக்கு ஷூ ரொம்ப மஸ்ட்டு. ஸோ நீ கப் இல்லை அப்படின்னாலே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே நம்ம என்ன தான் ஜீன்ஸ் போட்டிருந்தாலும் நம்மளுக்கு அந்த நீ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகுது. அட் த சேம் டைம் ஷூ இல்லாமல் போனோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த ஹீட்டிங் வந்து நம்மளுக்கு இந்த நகம்லாம் கொஞ்சம் அப்படியே ஓவராக ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே. ஹீட்டிங் இருக்குது, பட் நீங்கள் நீ கப் ப்ளஸ் ஷூ யூஸ் பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். ஓகே. அடுத்து வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ அட்வென்ச்சர்னாலே நம்ம வந்து ஆஃப் ரோடு அந்த மாதிரி இதுக்கு தான் இது யூஸ் ஆகும். அந்த நேரத்தில் வந்து செயின் வந்து சீக்கிரமாகவே இதாகிடும், ரஷ் ஆகிற மாதிரிலாம் ஆகும். ஸோ செயின் மெயின்டெனன்ஸ் இந்த வண்டியில் பண்ணுறீங்களா? அப்படி நான் செயின் வீல் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் நம்ம அந்த ஸ்ப்ரே இருக்குது இல்லையா, அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து லூப்ரிகேட் ஆயில் அடிச்சிருவேன் செயின் ஸ்ப்ரே. ஸோ அதனால் எனக்கு இது வரைக்கும் நான் ஒரு 2000 சில்லற கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் பெருசாக தெரியல, நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்து இது வந்து ஒரு ஆஃப் ரோடு கிங்கு. ஸோ ஆஃப் ரோடு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா? ஆஃப் ரோடு வந்து நான் ஏற்காட்டில் ஓட்டுனது தான். ஸோ ஏற்காட்டில் வந்து நான் சன்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் போகும்போது அங்கே கொஞ்சம் ஆஃப் ரோடு இருந்ததுனால அங்கே ஓட்டியிருக்கிறேன். பட் ஆஃப் ரோடுமே நம்ம உட்காந்து ஓட்டுறத விட ஆஃப் ரோட்டில் நின்றுட்டு ஓட்டணும் அப்படின்னா இன்னும் கம்ஃபர்டபுள் நிறையாவே இருக்குது. அந்த ஷேக்கிங் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியல, ஒரு பெரிய பள்ளத்தில் விட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லை. ஓகே. ஸோ கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஆஃப் ரோட்லேயே தான் இருக்குது. ஓகே. பைக் எடுத்து இந்த 4 months ஆகுதுன்னு சொன்னீங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா பைக்கில்? இது வரைக்கும் ப்ராப்ளம்னு எதுவும் வந்தது கிடையாது. ஸோ எனக்கு பெருசாக எதுவும் தெரியல, ப்ராப்ளம் எதுவும் வந்ததில்லை. ஓகே. அடுத்து வந்து இந்த வண்டியில் வந்து அட்வான்டேஜஸ்னால் என்னென்ன சொல்லுவீங்க? அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். இப்போ வர வண்டி எல்லாமே வந்து ஸ்பீட் பிரேக்கில் அடி வாங்கும், இல்லை ஒரு பாடியான ஒரு பர்சனை நம்ம பேக்கில் உட்கார வச்சுட்டு போகிறோம் அப்படின்னாலும் இன்ஜின் கார்டு கிட்ட அடி வாங்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நான் 80 kg இருக்கிற பர்சனையும் நான் ஏற்றிருக்கிறேன். ஸோ இதுவும் எனக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் பெட்டராக தெரியுது. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் நம்மளுக்கு பெருசாக இருக்கிறதுனால பேக் வீல் சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ ஃப்ரண்ட் வீல் நம்மளுக்கு எவ்வளோ இதுவாக இருந்தாலும் டக்குன்னு ஏறிடுது. ஸோ தம் பிடிக்க மாட்டுது, ஏறிடுது. ஸோ அதுக்கேற்ற மாரி பேக் வீலும் நம்மளுக்கு பட்டன்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது அப்படின்றதுனால ஸோ ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைட்டிங்கும் நல்லா இருக்குது. ஸோ எவ்வளோ கொஞ்சம் ஆவரேஜ் கிரவுண்ட் கிளியரன்ஸ், ரோடு டிஸ்டன்ஸ் எல்லாமே தெரியுது. இது எல்லாமே அட்வான்டேஜ் தான் இருக்குது. அட்வான்டேஜ் தான். டிஸ்அட்வான்டேஜ்னா என்னென்னு சொல்லுவீங்க? டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் சொல்ல போகிறது நம்மளுக்கு வந்து வெயிட் தான். ஸோ 200 kg. இப்போ கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம், பட் பாடி லெஸ் கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். பட் லீனாக இருந்தாலும் வண்டி ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. அந்த வண்டி ஓட்டுற ட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்குன்றதுனால சஸ்பென்ஷன் ரொம்பவே நல்லா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆஃப் ரோடும் போயிருக்கீங்க, சஸ்பென்ஷன் வைஸ் எப்படி இருக்குது பைக்? நம்மளுக்கு மோனோ சஸ்பென்ஷன் அப்படின்றதுனால எவ்வளோ வெயிட் இருந்தாலுமே ஒரு சஸ்பென்ஷன் இன்னொரு சஸ்பென்ஷனுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டுது. ஏன்னா மோனோ சஸ்பென்ஸ் அப்படின்றதுனால எவ்வளோ வெயிட் இருந்தாலுமே தென் நாங்கள் பேக்கில் லக்கேஜும் வச்சு கட்டிட்டு போனோம். தென் ஒரு 80 kg இருக்கிற 80 கிலோ இருக்கிற ஒரு பர்சனையும் பின்னாடி உட்கார வச்சு ஓட்டிட்டு போனதுனால ஸோ சஸ்பென்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. அதேமாதிரி ஃப்ரண்ட் ஃபோர்க்லேயுமே நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது எல்லாமே. ஓகே. 4 months ஆகுதுன்னு சொன்னீங்க. சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வாங்கினேன்? ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டாச்சா? ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டுட்டேன். ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 1070 வந்துச்சு. செகண்ட் சர்வீஸ்மே ஆல்மோஸ்ட் 1100 1200 அந்தமாரி தான் வருது. ஸோ நான் செகண்ட் சர்வீஸில் தான் வந்து ஆயில் ஃபில்டர் தென் இன்ஜின் ஆயில் இது எல்லாத்தையுமே மாற்றினது தான். ஸோ வண்டியில் டேமேஜ் ஆகி எதுவும் இது வரைக்கும் மாற்றினது இல்லைன்றதுனால எனக்கு அதே போல் சர்வீஸும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா? நல்லா பண்ணுறாங்களா? சர்வீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு ஒரு ரிலேட்டடான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓனர் டீம் கேட்டோம், எல்லாமே சொன்னாங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடியா இருக்குது, அதில் வந்து நீங்கள் டேரக்ட் மெசேஜ் பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின் கேட்கணுன்னாலோ ஏதாவதுனாலும் அதில் வந்து டேரக்ட் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் வந்து எனி டைம் மெசேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அண்டு இதே மாதிரி பைக் ஏதாவது நிறையா வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம். எடுத்து யார்கிட்டயாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ எடுப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் மறக்காமல் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கும். ஓகே, பாய்.